வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற நமக்கு தான் கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில மாற்றணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்ப நிறைவேற்றுகிறதற்கு தேவன் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் நிறைவேற்றினாங்களாம். அதுல ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம். எனக்கு ஒரு சில காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனால் ஒரு 5 காரியத்தை மாத்திரம் எழுதிக்குங்க. 5 காரியத்தை மாத்திரம். ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்? ஏன்னா 5 டெஸ்ட் கர்த்தர் கொடுத்தாராம். படிங்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை என்ன பண்ணாரு? சோதித்தார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை சோதித்தார். இன்னொரு முறை சொல்லுகிறேன். உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டிப்பா வரும்? இன்னொரு முறை சொல்லுங்க. சோதனைகள் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே சரி, கண்டிப்பாக நாம் சோதனைகள் மத்தியில், இன்னொரு சொல்ல போனா டெஸ்ட், பரீட்சை. இப்ப நம்ம எந்த சீசனுக்கு வந்துட்டு தெரியுமா? பிள்ளைகளுக்கு எந்த சீசன்? படி படி இல்ல, சத்தமா படி. அது இப்போ வேறு இந்த ஃபோனை வேறு கொடுத்துட்டாங்க. எல்லா நோட்ஸ் எங்கே தான் வருது? ஃபோனில் தான் வருது. நம்மளா அது முன்னாடி காலில் போயிட்டு அங்கங்கே போய் எடுப்போம். அப்போ நம்ம அனைவருக்குமே ஒரு பரீட்சையின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு 5 பரீட்சைகள், ஆக்சுவலி நிறைய இருக்குது, ஆனால் ஒரு 5 பரீட்சைகள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால தான், அதில் அவன் வல்லவன் ஆனதுனால தான் கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். ஒரு 5 பரீட்சைகள். அதை உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பேசும்படி வருகிறேன். முதலாவது ஒரு பரீட்சை எழுதிக்கிறீங்களா? 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவது ஒரு டெஸ்ட் இருக்கான். என்ன டெஸ்ட் தெரியுமா? விசுவாச பரீட்சை. எழுதிக்க பார்க்கலாம். ஃபெய்த் டெஸ்ட், விசுவாச பரீட்சை. எத்தனை பேர் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா எல்லாரும் கையை உயர்த்தும். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? காணாத காரியத்தில் கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற அவர் மேல் நீ நம்பிக்கை உள்ளவனாய் நீ முன் செல்ல வேண்டும். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே 75 வயசாச்சு, வாழ்க்கையில் பாதி நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், உன்னை உயர்த்தணும்னு விரும்புகிறேன். இங்கே அநேகர் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கற்று சொல்லியிருந்தாரு நல்லாயிருக்கும், ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா தெரில பாஸ்டர், எனக்கு குடும்ப பிரச்சனையே என்னால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல, தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் காலையில் சொல்கிறேன், இந்த 3வது மாதத்தில் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் திருமணமானவராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறப்பாராக. ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறப்பாராக. வயதல்லங்க முக்கியம், நம்முடைய கர்த்தர் மனக்கண்களை திறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வயதல்ல முக்கியம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே முதலாவது பரீட்சை விசுவாச பரீட்சை. தேவன் சில காரியங்களுக்கு தேவன் எப்பெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறாரோ அது கண்டிப்பாக உங்களுக்கு முடியாததை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். உங்களால் முடியாதது, ஆனால் அது யாரால் முடியும்? தேவனால் மாத்திரம்தான் முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நான் சின்ன வயதுலேருந்தே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். என்னென்னா எல்லாமே மழை மாதிரி இருக்குது, பெருசு பெருசாக மழை மாதிரி இருக்குது பிரச்சனைகள். ஆனால் கர்த்தரை நம்புறதுனால அந்த மழை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் பஷ்பமாய் மாற்றி அதை நடத்துகிறத நான் பார்க்குறேன். ஏன்னா தேவன் சில வேளையில் கர்த்தர் சில காரியத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மை உருவாக்குக அவர் வல்லவராக இருக்கிறார். அது எந்த நேரம் எப்போ நேரம் நமக்கு தெரியாது. கர்த்தர் குறித்த நேரம் இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் குறித்த ஒரு நேரம் இருக்கு.
கர்த்தர் குறித்த ஒரு நேரம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே உன் வாழ்க்கையில் உன் காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் வைத்து சொல்லுகிறார், விசுவாச பரீட்சை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச பரீட்சை உங்க ஒவ்வொருவருக்குமே சரி. அதனால தான் சொன்னேன், எப்பவுமே உங்க வாயில வர வேண்டிய சில வார்த்தைகள் இயேசுவே 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 இயேசுவே. அதே போல ஏசப்பாவுக்கு தோத்திரம் 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 தோத்திரம். பைபிள் ஒரு வசனம், உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை, நல்லா புரிஞ்சுங்க, உன் வழிகளில் எல்லாம் யாரை நினைத்துக்கொள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர்கள் சிறியவர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன். ஒரு வண்டியில் போகிறீங்க, ஒரு காரில் போகிறீங்க, ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க. அந்த போகிற நேரம் நீங்கள் பார்க்குற காரியத்தை பார்த்து அதை நினைத்து கொண்டு ஓடாதே. யோஹா இந்த அப்போ தான் வால் போஸ்டரில் வந்து அரசியல் கட்சிகள் இருக்கும், வால் போஸ்டரில் இந்த படம் அது இதுன்னு இருக்கும். இதை பார்த்து நினச்சிட்டு போகாது. பைபிளில் போட்டிருக்கு, உன் வழிகளில் எல்லாம் நீ யாரை நினைத்துக்கொள், யாரை நினைத்துக்கொள், உன் கர்த்தரை நினைத்து கொண்டு போ, அப்பொழுது உன் காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக விசுவாச பரீட்சை, விசுவாச பரீட்சையில உன் ஆண்டவர் நினைத்துக்கொள். இரண்டாவது, அதே 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், 12வது அதிகாரம் 10வது வசனம். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இன்னொரு முறை சொல்லுங்க, பஞ்சம் உண்டாயிற்று. இரண்டாவது ஒரு பரீட்சை இருக்கு. என்ன பரீட்சை தெரியுமா? பஞ்சத்தின் பரீட்சை. இங்கிலீஷ்ல ஃபமைன், டெஸ்ட் ஆஃப் ஃபமைன். உங்க வாழ்க்கையில் நீங்க வாய் தர, நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பெஸ்டா இருக்கு சொல்ல வேண்டாம், உங்க மனசுல அப்படி வச்சுங்க, வாயில சொல்ல வேண்டாம். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பெஸ்டா இருக்கு? பெஸ்ட் பஸ்டர், இது பெஸ்ட்னு சொல்றது இல்லை, நல்லா குட்னு வச்சுக்கலாம். பெஸ்ட்டுன்னு பெயர வேண்டாம், குட் குட் ஓகே, இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஓகே ஓகே அப்படின்னு இருக்குல்ல, அதில் தான் கர்த்தர் கையை வைப்பார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு, திடீரென்று ஒரு நாள் என்ன வந்ததா? இன்னொரு முறை சொல்லுங்க, பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தை நீங்கள் பஞ்சம் வரும் பொழுது சில நேரம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன் இது நடக்குது? அதுவும் பைபிளில் போட்டிருக்கு, கொடிதா இருந்ததான், கொடிய பஞ்சம். அந்த நேரத்தில் ரெண்டாவது தேவன் சொல்லுகிறது என்னன்னா, இந்த பஞ்சத்து நேரத்தில் நீ எப்படி ஆண்டவரை பிடிக்கிறாய் என்பது மிக முக்கியமானது. சிலருக்கு பஞ்சம்னு சொல்லும் பொழுது அத்தியாவசியம். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க அத்தியாவசியமாக எது இல்லை, சாப்பாடு இல்லை, இருக்கிற ஆடு மாடெல்லாம் நடத்தணும், நல்ல காரியங்கள் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பஞ்ச நேரத்தில் தன்னால் வாழ முடியாதுன்னு நினைத்து கொண்டு வேதம் சொல்லுகிறது, இந்த பஞ்ச நேரத்தில் இந்த ஆபிரகாம் எங்கே போனாராம்? எங்கே போனாராம்? எகிப்துக்கு போனார். ரெண்டாவது ஒரு பஞ்சம், ஒரு தேவைகள் வரும் பொழுது, ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதில் கர்த்தர் உங்களை பரீட்சிப்பார். சில பேருக்கு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், திடீர்னு உங்கள் சரீரத்தில் திடீர்னு இந்த கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற நேரம் அஜ்ஜோ இதா எனக்கா ஐயோ. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ சுகரை கொடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர், டெய்லி இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். அந்த அம்மா எவ்வளோ வேதனையில் சொன்னாங்க தெரியுமா? நான் எங்கேயுமே வெளியே போக முடியல, ஒவ்வொரு நாளும் வேதனை 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 வேதனையில் நான் போயிட்டுருக்கிறேன். சிலருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் சரீரத்தில் எங்கேயாவது பலவீனம் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்க உங்களுக்கு அப்படியே முடங்கி போயிடும். முடங்கி போகிற நேரம் நீங்கள் மறந்துடக்கூடாது, இது நமக்கு என்ன டெஸ்ட்டு? சத்தமாக சொல்லுங்கள். அந்த நேரம் தான் நமக்கு மைண்டில் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படிலாம் மைண்டு வரும். அந்த நேரத்தில் ஆபிரகாம் இந்த பஞ்சத்தின் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் இவருடைய பையன் யார்? ஈசாக்கு. பஞ்சத்தின் நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஈசாக்கு நீ இந்த பஞ்சமாக இருந்தாலும் எங்கே இரு, இதே தேசத்தில் இரு, ஓடிராத, இதே தேசத்தில் இரு. இந்த பஞ்சத்தை மாற்றுகிற ஆண்டவர் நான் ஒருவன் இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சில வேளையில் ஆண்டவர் சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா கொண்டு வருகிறார்? பிரச்சனையை பார்க்கறதுக்காக இல்லை, பிரச்சனையை மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. உன் பஞ்சத்தை மாற்றுகிற தேவன் ஒருவர்
என் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு காரியத்தை எப்பவுமே சொல்லுவேன் நான், என்னன்னா பெத்லகேமிலே அப்பம் இல்லை, பெத்லகேமிலே பஞ்சம் இல்லை என்று ஒரு நாள் ஒரு சத்தம் வந்தது. ஆனால் அதே ரூத்தின் புத்தகத்தை எழுதியிருக்கிறது, கர்த்தர் பெத்லகேமை சந்தித்தார், அங்கே அப்பம் மீண்டும் இருந்தது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் சொல்றேன், எந்த பஞ்சமா இருந்தாலும் சரி கர்த்தர் அதை மீண்டும் சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. முடிஞ்சவங்க கரங்களை பரலோகத்திற்கு நேராக நீட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு அதை கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் பஞ்சத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் தேவையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது பஞ்சத்தின் பரீட்சை. மூன்றாவது 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. என்னது? நீ பயப்படாதே. இன்னொரு முறை சொல்லுங்க. நீ பயப்படாதே. மூன்றாவது ஒரு பரீட்சை இருக்கு. என்ன தெரியுமா? பயம் என்கிற ஒரு பரீட்சை. டெஸ்ட் ஆஃப் ஃபியர். இங்கிலீஷில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், செகண்ட் ஃபெமைன் டெஸ்ட், தேர்ட் ஃபியர் டெஸ்ட். பயத்தின் பரீட்சை. ஏன் பயப்பட்டாப்ல? அந்த 15 அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம், ஒரு நல்ல ஒரு அதிகாரம். 15 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டாப்புலன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அதே 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என்ன நீர் தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எனக்கு நீர் பையனை தருவேன்னு சொன்னீர், ஆனா என் பையன் மாதிரியே என் வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. ஒரு எலியேசர் இருக்கிறான். வாலிப தம்பிமார்களுக்கும் வாலிப தங்கச்சிமார்களுக்கும், குறிப்பாய் திருமணமாகிற வயதில் இருக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு சில காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கத்த தருவேன்னு சொன்னாருன்னா, ஈசாக்க தருவேன்னு சொன்னாருன்னா, எதை பிடிச்சிட்டு இருக்காத? எலியேசரை பிடிச்சிட்டு இருக்காத. பரவாயில்ல, ஈசாக்கு வரலனாலும் பரவாயில்ல, யார் இருக்கா? எலியேசர் இருக்கிறான். எனக்கு அந்த வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்ன எந்த வேலை? எலியேசர் வேலை. இல்லை, உனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தாரா, அது நிலைத்து நில். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சிலர் இங்கே உட்காந்துருக்குறீங்க, பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு குழந்தை அடாப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு எலியேசர் இல்லை, கர்த்தர் ஈசாக்கையே உன் கையில் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறாருன்னா, எலியேசர் பின்னாடி போகாத, ஒரு ஈசாக்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு பயம், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என் வாழ்க்கை இதே மாதிரி ஓடிடுமா, வயசாகிவிடுச்சு, காலங்கள் போய்விட்டது, நேரம் போய்விட்டது. எலியேசர் இருக்கிறாப்புல, இஸ்மவேல் இருக்கிறாப்புல, ஒருவேளை நீ சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டாம், இவங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் முடிச்சிருங்க. நல்லா புரிஞ்சுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்கோ, இன்னொரு முறை சொல்கிறேன், எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்கோ, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அதே 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 4வது வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, சுதந்திரவாளி அல்ல, உனக்கு இருப்பான். 5வது வசனத்தை அவர் அவனை எங்கே? வெளியே அழைத்து. முதலாவது எழுதிங்க, வெளியே கொண்டுட்டு போய்.
எப்பொழுதெல்லாம் உனக்கு விசுவாசம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கோ, அந்த இடத்துல இருக்காது. அங்கிருந்து வெளியே வா, அங்கிருந்து வெளியே வா. இரண்டாவது, வெளியே கொண்டுட்டு போய் நீ எதை பாரு? வானத்தை அண்ணாந்து. பூமியை பார்க்காத, இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, வானத்தை பார். காரணம், உனக்கும் எனக்கும் ஒரு ஒத்தாசை வரும்னா அது மனுஷங்கிட்ட இருந்து இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்தா நமக்கு ஒரு ஒத்தாசை வரும். சொல்லுகிறார், நீ வெளியே வா, அப்புறம் எதை பாரு? வானத்தை அண்ணாந்து. அதமா சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து அடுத்து சொல்லுகிறாரு, நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால். அடுத்து சொல்லுகிறார், என்ன எதை என்ன? தேவன் உனக்கு வைத்திருக்கிற, முன்பதாக வைத்திருக்கிற காரியத்தை நீ என்ன. சில காரியத்தை உங்க வாழ்க்கையில மாற்றணும்னா நீ ஆண்டவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும், மனுஷனை நோக்கி பார்க்காது. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே. எப்பெல்லாம் பயம், எப்பெல்லாம் ஒரு காரியம் வருதோ நீ பயப்படாதே. உடனே திரும்ப சொல்லட்டுமா? என்னுடைய பாணியில சொல்றேன், இன்னொரு முறை சொல்லுங்க. என்னுடைய பாணியில நான் சொல்றேன். எனக்கு எப்பெல்லாம் திடீர்னு ஒரு காரியம் நடந்து போயிட்டே இருப்பேன், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், உடனே என்ன பண்ணுவேன்? என்னால் வெளியே போக முடியாது. உடனே என்ன பண்ணுவேன்? என் கையை தூக்கிடுவேன். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா வெளியே போயின்னு இருக்கு, அப்படிதானே இருக்கு. ஏன்னா வெளியே போக முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும்? கையை தூக்கிடுவேன். ரெண்டாவது, இதை பார்க்க மாட்டேன். எதை பார்ப்பேன்? வானத்தை பார்த்து, ஆண்டவரே தோத்துறோம் 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 தோத்துறோம். நீ ஒரு நிமிஷம் சொல்லிப்பாரு, இருக்கிற பயத்தை கர்த்தர் நோக்கி தூக்கி போட்டுட்டு உனக்கு கர்த்தர் ஒரு தெளிந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். மூன்றாவது ஒரு டெஸ்ட், என்ன டெஸ்ட் தெரியுமா? பயத்தின் பரீட்சை. பயத்தின் பரீட்சை. நான்காவது ஒரு பரீட்சை, ஒரு 5 காரியங்கள். நான்காவது ஒரு பரீட்சை 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நான் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 14ஆம் அதிகாரம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன சொல்றான்? தசமபாகம் கொடுத்தான். ஓகே, நான்காவது கேட்டுங்க. எதுனா கொடுப்பதில் ஒரு கர்த்தர் என்ன ஒரு பரீட்சை கர்த்தர் வைக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் சிறந்ததை உங்க கையில கொடுப்பார். அல்ல தெரிஞ்சு வச்சுங்க, இல்லாம இல்லை, சிறந்ததை கொடுப்பார். முந்தின வருஷத்தை பார்த்தீங்கன்னா சோதம் குமாரா பட்டணத்திற்கு போகிறார். அந்த ராஜா 14ஆம் வசனத்தினுடைய 14ஆம் வசனம் 16வது வசனம் 16வது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 14 16 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். என்ன பண்ணா? திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பலத்தை கொடுத்து, இதுவரைக்கும் சண்டை போடல, கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அவர் சத்துவத்தை கொடுத்து, அவனை எல்லாவற்றையும் எதெல்லாம் இழந்து போனானோ சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்து அவனுக்கு எல்லா ராஜாக்களும் அவனை பார்த்து வியந்து பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கிறானான்னு வியந்து பார்க்கறதுக்கு கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினார். உயர்த்துகிற நேரத்தில், கர்த்தர் இடத்துல கொடுக்கிற நேரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாம் அவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு தசமபாகத்தையும் பலியையும் செலுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். நல்லா புரிஞ்சுங்க, 3 காரியங்கள் ஆபிரகாம் கொடுத்தான். பைபிளில் போட்டிருக்கு செய்தானா. முதலாவது பலியை செலுத்தினான். பார்த்திருக்கீங்களா? எங்கெல்லாம் போனாரோ அங்க என்ன செய்தாரா? எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களோட கர்த்தர் பேசுகிறாரோ, எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்கிறாரோ, எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறாரோ, நீ ஆண்டவருக்கு நீ பலி செலுத்தி அதை உறுதி செய். இரண்டாவது, தேவன் தனக்கு கொடுத்ததை பைபிளில் போட்டிருக்கு, அவனோ தசம் பாகமா என்ன பண்ணானா? கொடுத்தானா. மூன்றாவது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகனை பைபிளில் போட்டிருக்கு பலியாய் கொடுத்தானா. 3 காரியங்கள் இருக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில கொடுக்கிற காரியத்தில். உங்க வாழ்க்கையில சொல்லுகிறேன், தேவன் ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னன்னா, உன் கையிலையும் உன் இருதயத்திலையும் உன் கண்கள்லையும் உன் சரீரத்தில் இருந்து தேவன் சில பொருத்தனைகளை எதிர்பார்த்து நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா என்று பார்க்கிறார்.
கொடுப்பதில் ஒரு பரீட்சை. ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுப்பதற்கு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயதிலிருந்தே சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெற்றோராகிய நீங்கள் சொல்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஒரு 4 காரியங்களை கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது, உன் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது, பைபிளில் போட்டிருக்கு ஸ்தோத்திர பலிகள். உனக்கு கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறாரோ கர்த்தருக்கு என்ன பண்ணு, ஸ்தோத்திர பலிகளை நீ செலுத்த வேண்டும். 3வது, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கு. அங்கே ஏழையை பார்க்க தான் டாடி அவங்களுக்கு தர வேண்டாம், என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க. உன் பிள்ளைகளை நீங்கள் பழக்க வைங்க. 2 கேக்கு வாங்க, 3 கேக்கு வாங்க. ஒரு கேக்கு நீ சாப்பிடு, இன்னொரு கேக்கு என்ன பண்ணு, அதுலேயும் பாதி கட் பண்ணி அதுலேயும் அந்த பாதியிலையும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி பண்ணாது. உனக்கு அப்படி கொடுத்தா உனக்கு விரும்பியா? பண்ணாதீங்க. கொடுக்கறத உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உன்னை நம்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உன்னை நம்பி கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொன்ன? 3 4. 5வது 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இந்த 16ஆவது அதிகாரத்தில் 5வது ஒரு டெஸ்ட் இருக்கு. இதுதான் கொஞ்சம் டஃப்பான டெஸ்ட். என்ன டெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பரீட்சை. என்ன பரீட்சை? குடும்ப பரீட்சை. அந்த அதிகாரத்தில் 5 பேரை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம்னு பேரை பார்க்கலாம். அப்புறம் ஆபிரகாமுடைய மனைவி யார்? சாராள்னு பேரை பார்க்கலாம். அடுத்தது ஆகார்னு பேரை பார்க்கலாம். அடுத்தது இஸ்மவேல்னு பேரை பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் ஈசாக்குன்னு பேரை பார்க்கலாம். இந்த 5 பேருமே அந்த 15 அதிகாரத்தில் இருக்கும். குடும்பத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், குடும்பத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் குடும்பம் தான் நம்மளை உருவாக்குகிறது. தேவ சாயலுக்குள்ளே நம்ம கொண்டு வர்றது குடும்பம் தான். புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த காலத்தில் குடும்பமே எனக்கு வேண்டாம், ஃபேமிலி நினச்சா ஐயோ டென்ஷன். அன்றைக்கி பையன் சொல்கிறான், டென்ஷனாக இருக்குது பாஸ்டர், டென்ஷனாக இருக்குது பாஸ்டர். இங்கே பாருங்கள், வாலிப தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் நான் ஏன் கல்யாணம் பண்ணல, ஐயோ நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இது இங்கே பார், ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இல்லை, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதது கர்த்தர் தான் அதுக்கு ஹேண்டில் பண்ணுவார். அதுதான் குடும்பம். பைபிள் படி எந்த வாலிப தம்பிமார்கள் எந்த வாலிப தங்கச்சிமார்கள் இருந்தால் நான் சிங்கிளாகவே இருந்தேன்னு நினைக்காத. அது உனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நீ இருக்க முடியும். இல்லை நீ கஷ்டத்தை பார்த்துட்டு சிங்கிளாக இருக்கிறனா அது உனக்கு சாபமாய் கர்த்தர் வைத்துவார். பைபிள் படி என்ன பட்டிருக்கு? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேருக்கு சேர்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். மறந்துடாதீங்க, குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தனிமை இருப்பது மனுஷனுக்கு என்னதில்லை, நல்லதில்லை. டென்ஷனாக இருந்தாலும் சரி, கையில் காசு இல்லைனாலும் அப்படிலாம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வழி வைச்சிருக்கிறார். நான் சொல்ல முடியும், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேக காரியத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆனால் எப்போ பார்த்தா அநேகத்துக்கு போனால் தான் வம்பு. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. சரி, குடும்ப பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணுமா? மனைவி சொல்கிறது கேட்குறதா, புருஷன் சொல்கிறது கேட்குறதா, பிள்ளைகள் சொல்கிறது கேட்குறதா, அப்பா சொல்கிறது கேட்குறதா, அம்மா சொல்கிறது கேட்குறதா, யார் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அதிகாரம் படிக்கிறீங்களா? அது ஒரு வருஷம் படிச்சிடலாமா? 16 தானே, இல்லை 21ஆம் அதிகாரம் 12வது வருஷத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி. அப்போ யார் பேசணும்? உன் குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாரு, அங்கிள் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறது என்ன பண்ணிக்கோ, நீ கேட்டுக்கோ. ஆனால் உனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்து நடத்து. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் ஆபிரகாம் கிட்ட, உன் பையனை போய் என்ன பண்ணு, நீ பலி கொடுன்னு சொல்லுகிறார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஆபிரகாமே அவன் பிள்ளை வேண்டான் மேலே உன் கையை என்ன பண்ணாத, நீ போடாத. குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாவரும் எழுந்து நிற்கலாமா?